கதிரு, நீ கலெக்டருக்கு படிச்சது போல போலீஸாவோ வக்கீலாவோ இருந்தா வேற லெவலா இருக்கும்டா. டேய், ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ராட் தான பண்றதுல தப்பே இல்ல. போலாமா? வா. மாப்ள வேற லெவல்ல பிளான் பண்றான் மாப்ள. போலாமா? சத்யா, நீங்களா? உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் கதிர் சொன்னாரா? ஆமா சார். உங்களுக்கு சத்யாக்காவை தெரியுமா சார்? என்ன கதிர் இப்படி கேக்குறீங்க? சத்யா அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மோஸ்ட்லி நீதி நேர்மை இருக்கவங்களுக்கும் கவர்மெண்ட் ஆபீசர்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். சத்யா நீதி நேர்மை பார்த்து எல்லாரும் ஹெல்ப் பண்றவங்க. நான் கவர்மெண்ட் ஆபீசர், எனக்கு தெரியாம இருக்குமா? உங்க கல்யாண கனவு தள்ளி போக கூடாது. உங்களுக்காக நாளைக்கே ரெஜிஸ்டர் வச்சுக்கலாம். காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஓகே சார். சரிங்க சார். சரிங்க சார், அப்போ நாங்க கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன தம்பி சார், பிரபு பார்க்க வந்தீங்களா? அவன் இங்க இல்ல, வெளியில போயிருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி பிரபு ஒண்ணும் வெத்து வெட்டு கிடையாது. அவனுக்கு இப்ப பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு இருக்கு. சாமா டைட் ஷெட்யூல். இப்பெல்லாம் பார்க்க முடியாது. அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. நாங்க பிரபு சாரை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தோம். என்ன பார்க்க வந்தீங்களா? ஒய் சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஐபி நீங்களும் பிரபு சார் மட்டும்தானே சார்? விஐபியா? பிரபு சார் பிஸியாக தான் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன விஐபின்னு சொல்றீங்களா இல்ல வெட்டியா இருக்கேன்னு சொல்றீங்களா? சார் விஐபி தான் சார். நீங்க நம்மளதான் விஐபின்னு சொல்றானுங்க. பிறந்ததுல இருந்து முறையா நம்மள விஐபின்னு சொல்றானுங்க. இவனுக்கு நம்ம நன்றி கடன் பட்டே ஆகணும். சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? சார், இவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியர் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் தான் ஒத்துக்க மாட்டுறாங்க. அதான் நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் தான் விஐபி ஸ்தானத்துலேருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி தரணும் சார். நம்மள காது குத்துக்கே கூப்பிட மாட்டானுங்க, இவங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்களே. என்ன நம்பி வந்துட்டீங்களே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ. ஓ. ஏமா நீ அழுகுற? உங்கள் அண்ணனுக்கு 4 பேர் அறுபத்திட்டு வந்தாலும் ஒத்தேன்னு எல்லா பிரச்சனையும் நம்ம சசி சார் டீல் பண்ணுவார். அவர் நம்பி வந்துட்டோம்ல. உங்கள் அண்ணனோட அறுவாளுக்கு பலியாகி கூட இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. யாராவது என்ன புலி மூட்டை பிரச்சனை வரும்னு சொல்றான்? இந்த கல்யாணத்தை நம்ம ஒத்தையில டீல் பண்ணா டேஞ்சர் போல தெரியுது. நமக்கு எதுக்கு வம்பு? இவனுங்க வேற நம்மள விஐபின்னு சொல்லிட்டானுங்க. சரி, டீல் பண்ணுவோம். ஆனா தனியா இல்ல. நான் குள்ள போதும் பயமா இருக்குதா? அதான் எங்களுக்கு வேணும். போய் ப்ரொஃபஸரை கூட்டு வாங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இந்த நிக்கிறானே பணமண்ட. இந்த பணமண்ட இந்த பொண்ணை லவ் பண்றான். இவங்க கல்யாணத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை. நாம இருக்கும்போது ஒரு காதல் ஜோடி பிரியலாமா? பிரிய கூடாது. நமக்காக இந்த பணமண்ட எவ்வளவு பண்ணிருக்கான், அதெல்லாம் மறந்துட்டியா? சரி, உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ உள்ள போ, போய் வேலையை பாரு. சார் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே. சாருக்கு நன்றி சொல்லுமா? நன்றி சார். இருக்கட்டும் இருக்கட்டும். சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. பாய் சார். பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க. சத்யாக்கா, உங்களை இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் பத்தின ஒரு கனவு இருக்கும். உங்களோட விஷயத்துல நாங்களே எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். உங்களோட ஆசை என்னன்னு கூட கேட்கல. அது ஏதாவது நாங்க கெடுத்துட்டோமாக்கா? டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. எனக்கு பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான். டேய் டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்பலாம். கிளம்பலாம்டா. சரி வாங்க போலாம். டேய் நீங்க முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். எங்களை வண்டி போய் சொல்லிட்டு நீ எங்கே போகிற சத்யா? வீட்டுக்கு போய் அம்மாவையும் பாட்டியும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி வந்துடுறேன்டா. அப்படியே அம்மாட்டி பாட்டி சொல்ல போறிய சத்யா? இல்லடா, இப்போதைக்கு இது தெரிய வேணாம். அவங்களாண்ட எதுவுமே சொல்லாம தான் நான் ஆசீர்வாதம் வாங்க போறேன். அப்படியே வரும்போது அமுல் பேபிக்கு போட்டு விடுறதுக்கு அப்பாவோட மோதிரத்தை எடுத்துன்னு வர போறேன். ஓ, மோதிரமா? சரிக்கா, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. நாங்க முன்னாடி போய் எல்லாம் ரெடி பண்றோம். சரி அப்போ. சரிக்கா. டேய் போலாம்டா. பாட்டி நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி. எதுக்கு திடீர்னு ஆசீர்வாதம் பண்ண சொல்ற? என்ன? முதல்ல நான் ஆசீர்வாதம் பண்ண. எழுந்துருமா. சத்யா, எப்படிமா இருக்க? அம்மா நல்லா இருக்கிறம்மா. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ண. ஏய், நீ நல்லா இருப்படி. எந்திரி. என்னடா இன்னைக்கு மாத்தி மாத்தி நீ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, பொண்ணால் அன்னைக்கு உங்களாண்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாம போச்சுல, அதான். நீ எப்பவும் நல்லா இருப்ப. சந்தோஷம் தானே? அம்மா அப்பாவோட மோதிரத்தை கொடுக்க முடியுமா? உள்ளதாண்டி இருக்கு. உங்க அப்பா உனக்காக கொடுத்த மோதிரம். அதையே நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? உனக்கு வேணும்னா எடுத்துட்டு போ. இவளுக்கு இப்ப எதுக்கு அப்பாவோட மோதிரம்? எதுக்கு கேக்குறா? போ. ஆமா, அப்பாவோட மோதிரத்தை உன் வீட்டுக்காரருக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப எதுக்கு எடுக்க போற? அது இல்ல பாட்டி, அப்பாவோட ஞாபகம் வந்துச்சுன்னா அடிக்கடி எடுத்து பாத்துக்கலாமே தான். அப்படியா? நாங்கெல்லாம் நம்பிட்டோம். நானா பொய்யா சொல்றான்? ஆமா, எங்க கிட்ட உண்மையா சொல்ற. சரி, அன்னைக்கு ரேடியோல அமுல் பேபின்னு சொன்னியே, அது பொய்யா? அன்னைக்கு நீ ரேடியோல பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம். இத பாருடா, எப்பவும் முறைச்சுக்கிட்டு இருக்கிற முகத்துல வெக்கம் எட்டி பாக்குது. சரி, யாரடி அந்த அமுல் பேபி? எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காட்ட போற? சீக்கிரமாவே கூட்டின்னு வரேம்மா. முதல்ல அக்காவோட கல்யாணம் முடியட்டும். நான் போய் மோதிரம் எடுத்துன்னு வந்துடுறேன். சரி. சத்யா, உன் சந்தோஷத்தை பார்த்தா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஹே, நான் உன் அக்காடி. என்கிட்டயே மறைக்கிறியா? உன் சந்தோஷத்தை பார்த்தா இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போற மாதிரி தோணுது. சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா வேணாம். அது இன்னைக்கு எனக்கும் அமுல் பேபிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கா. ஆமா, இதுக்கு உன் அமுல் பேபி ஒத்துக்கிட்டாரா? அது அவருக்கு இப்போதைக்கு தெரியாது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும்.
சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்க்கா. நல்லா ரெடி. அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மாவுக்கும் பாட்டிக்கும் இந்த கல்யாணத்தை பற்றி தெரிய வேணாம். உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரி. என்ன தைரியம் இருந்தா ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போவாங்க. ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? என்னங்க வேட்டி சட்டை இருக்கு சார்? உங்களுக்கு இதான் கொடுக்கணும்னு சத்யாவோட ஆர்டரு. இப்போ என்ன, உங்களுக்கு நான் இதை போட்டுக்கணும் அவ்வளோதானே? ஆமாம் சார். டேய் பார்த்துக்கோ. திவ்யாக்கா டேய் என்னாச்சு? ரெடி ஆகிட்டு இருக்காங்க. திவ்யாக்கா வர ஃபோன் பண்ணிட்டே இருக்கடா. என்ன பண்ணுறதுனே தெரில. ப்ரொஃபஸரை கொடுத்துருமா? டேய் வேணாம் வேணாம் வேணாம். இந்த நேரத்தில் பிரபு சார் திவ்யாக்கா கிட்ட பேசினா தேவையில்லாம பிரபு சார் டிஸ்டர்ப் ஆக சான்சஸ் இருக்கு. டிஸ்டர்ப் ஆயிட்டார்னா கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும்டா. அதனால பிரபு சார்ட்ட ஃபோனை கொடுக்காத. ஃபோன் வந்துட்டே இருக்குடா. ஏய் முதல்ல ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறா, அப்புறம் பார்த்துக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இனிமேல் ஒரு திவ்யாக்கா ஃபோன் பார்ப்போம். டேய் பிரபு சாரே வந்துட்டாரு. சத்யா எங்கடா? நம்ம கதிர் எல்லாத்தையும் பேசிட்டான்டா. சத்யா மோதிரத்தை எடுத்துட்டு வீட்டில் இருந்து கிளம்பிச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா எங்க பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார். இவர் எனக்கு தெரியும் சார். இவர் ரொம்ப நல்லவர். இவரோட காரை அவங்களோட காருன்னு போய் சொல்லிருக்காங்க சார். ஒரே மாடல் காருங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல இருக்குது. நீங்களே கொஞ்சம் என்னன்னு கேளுங்க சார். என்னம்மா அவங்க காருன்னு சொல்றாங்க? சார் இது ஏன் காரு சார். என் காரை சர்வீஸ் கூட்டிருந்த பில்லு. ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார், என் பேர்ல தான் இருக்கு. சார் என்கிட்டயும் இருக்கு சார். சரி, 2 பேரும் ஆர்சி புக்கு ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்கே வச்சு பேசிக்கலாம். ரிஜிஸ்டர் ரெடியாக இருக்காரு. டைம் வேறு 10 ஆச்சு. பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்களா? அவங்க வந்துட்டாங்க. அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ளே வாங்க. பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறோம். நீங்கள் உள்ளே போங்க. சீக்கிரம் வாங்கப்பா. என்னங்காச்சு? அதெல்லாம் வந்துட்டாங்களே, வாங்க உள்ள போலாம். எல்லாரும் வந்துட்டாங்க சார். ஆனால் சத்யாக்கா மட்டும் இன்னும் வரல சார். ஓ, அவங்க வராங்களா? உங்க ஆர்சி புக்கில் இருக்கிற இன்ஜின் நம்பரும் உங்க வண்டியில் இருக்கிற இன்ஜின் நம்பரும் ஒன்றா இருக்கு. அப்போ கார் உங்களோட தான். ரைட்டர் கிட்ட போயிட்டு ஒரு ஃபார்ம் தருவாரு, அதில் சைன் பண்ணிட்டு உங்க கார் எடுத்துட்டு நீங்க கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி திருட்டு கும்பலை சும்மா விட்டுறாதீங்க சார். துரை யாரு? சொல்லிடுறேன் சார். என் ஃப்ரெண்டு மெக்கானிக்கு, அவன் சர்வீஸ் சென்டர் வச்சு நத்தின்னு இருக்கான். ஒவ்வொரு காரையும் இப்படி தான் சார் எடுத்து சுற்றுவேன். அப்படி சுற்றும்போது தான் ஹலோ சொல்றா. சத்யா எங்க இருக்க? இங்க பிரபு சார்லாம் அப்பவே வந்து ரெடி ஆயிட்டாரு. சீக்கிரம் வா. ரெஜிஸ்டர் கிளம்ப சொல்லிட்டு இருக்காங்க. சத்யா டேய் ஒரு 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன்டா. அங்க சார். ஹலோ சத்யா. சார் என் போனை கொடுங்க சார். பேசிட்டு இருக்கல, நீ பாட்டுக்கு போன் அட்டெண்ட் பண்ற. அடுத்த எங்க தேட போற? ஐயோ சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது சார். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் சார். ப்ளீஸ் சார்.
இரு, விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, எங்க போற? சார் ப்ளீஸ் சார், ஒரு 10 நிமிஷம் கூட போயின்னு வந்துடுறேன் சார். நான் இப்போ அங்கே இருந்தே ஆகணும் சார், ப்ளீஸ் சார். ஏய், சொல்லிட்டே இருக்க, என்ன பேசிட்டு இருக்க? ஹனிமூனுக்குலாம் எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? டேய், ஹனிமூன் எங்க பிளான் பண்ணிருக்க? அத பத்தி இன்னும் யோசிக்கல சார். அத பத்தி இன்னும் யோசிக்கலையாங்க? டேய், யாரா? ஆமா, நீங்க யாருங்க? திவ்யா. திவ்யாவா? மாப்ள, திவ்யா பேசுறாங்கடா. திவ்யாவா? அவங்க ஹலோ? என் வாயால எனக்கே சூனிய வச்சுக்கிட்டேனே. ஏங்க, நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கனால அப்படி சொல்றீங்களா? புது மாப்பிள்ள நான் இல்லைங்க, வேற ஒருத்தர். மறந்துட்டேன். இப்போ யாருக்கு கல்யாணம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ஏங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கேனா? முதல்ல உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, அங்க யாருக்கு கல்யாணம் தெரியுமா? அது யாருக்குங்க? உங்களுக்கும் சத்யாவுக்கும். என்ன பிரபு, பேசாம அமைதியா இருக்கீங்க? அங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? போய் ரெஜிஸ்டர் நோட்டை பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு. சார், டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, இதில் கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்க. இப்ப யார் கல்யாணம் நான் சொல்லவா? எனக்கும் சத்யாவுக்கும் தான். இதுதான் எல்லாரும் கூழ் ஊத்துறமே வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனீங்களா? சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். சத்யாக்கா வந்தது உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தோம். உங்கள கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்னோட விருப்பம் என்னன்னு தெரியாம எதுக்கு இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சுங்க. சத்யாக்கு எனக்கு நடுவில் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அது உங்க எல்லார்கிட்டையும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏங்க அது இன்னும் புரிய மாட்டேங்குது? இப்ப கூட நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டு நடிச்சிட்டு இருக்க காரணம் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான். அதை தாண்டி வேற எந்த எண்ணமும் கிடையாதுங்க. தயவு செஞ்சு சத்யாவுக்கு புரிய வைங்க. காதலுக்கும் நட்புக்கும் வித்தியாசம் தெரியாத உங்க கூட இருந்தா எல்லாமே தப்பா தான் நடக்கும். போன கொடுங்க. வாடா. ஒரு ஃப்ராடு 420. நான் மகளிர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அவங்க வந்து விசாரிச்சா எல்லாமே வெளியில வரும். ஐயோ சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார். சத்யாக்கா ரொம்ப நல்லவங்க சார். ஒரு பொண்ணா வீட்டுக்குள்ள இல்லாம சொந்தமா மெக்கானிக் ஷெட் வச்சு ரன் பண்றவங்க.
எங்க ஷெட்டுக்கு கூட நிறைய போலீஸ்காரங்க வண்டியை சர்வீஸ் பண்ண வருவாங்க. நான் வேணும்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் சார். நீங்களே கேட்டு பாருங்க. இந்தாங்க சார். யோ கான்ஸ்டபிள், ஐயா அது என்னன்னு விசாரியா. தம்பி இங்க வாங்கப்பா. போங்க சார். நான் சத்யா கூட தம்பி பேசுறேன் சார். எந்த சத்யா? அன்னைக்கு 4 ரவுடிங்களை அடிச்சாங்களா சார்? ஆமா. நீங்க கூட பொண்ணுனா அப்படிதான் தைரியமா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடுங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. சார் இப்போ சத்யாக்காக்கு ஒரு பிரச்சனை சார். இப்போ எங்க இருக்கீங்க? ஈட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். சத்யாக்காவுக்காக கொஞ்சம் பேச முடியுமா சார்? கொடுங்க. இந்தாங்க சார். ஹலோ, சத்யா அங்க தான் இருக்காங்களா? ஆமாங்க சார், அவங்க நமக்கு வேண்டியவங்க தான். சரிங்க சார், அவங்களை அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகே, நான் பண்ணிடுறேன் சார். சத்யா இங்க வாமா. சத்யா, உங்களை பத்தி எல்லாரும் நல்ல விதமா சொல்றாங்க. நான் தான் உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம உங்களை ஃப்ராடுன்னு திட்டிட்டேன். இந்த மாதிரி ஃப்ராடுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்க பேர் கெட்டு போயிடும். சரி, நீங்க போயிட்டு வாங்க. சேட்டே, அவங்க சாவி எடுத்து கொடு. சத்யா நீ இரு, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ அங்கெல்லாம் போக வேணாம். உனக்குலாம் நான் சொன்னா புரியாதுடா. நீ முதல்ல கையெடு. இது என்னோட பர்சனல், நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எது சத்யாவுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சோமோ அது நீங்க மொத்தமா தெரிய போகுதுடா. ஆமா, உனக்கு நிச்சயம் பண்ணிக்கிற மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? பிரபு எல்லாம் உண்மையை சொல்லிட்டாரு போல இருக்கு. அக்கா கேக்குறல்ல, சொல்லு. உனக்கு நிச்சயம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை பத்தி தெளிவா விசாரிச்சிங்களா? ஏண்டி, தெளிவாதான் விசாரிச்சோம். இல்லக்கா, சரியா விசாரிக்கலன்னு நினைக்கிறேன். ஏண்டி அப்படி சொல்ற? அக்கா, அவன் ஒரு ஃப்ராடுக்கா. ஃப்ராடா? ஆமாக்கா, வேலைக்கு வர காரெல்லாம் எடுத்துக்கின்னு அவனோட காருன்னு சொல்லி ஊர் சுத்தின்னு இருக்கானா. இன்னைக்கு ஒரு கஸ்டமரோட வண்டியில ஊர் சுத்தின்னு இருக்கும்போது அவனை பார்த்து வாங்குன்னு வாங்கிட்டாங்க. என்னது, வேலைக்கு வர வண்டியை தான் அவன் வண்டின்னு எடுத்துட்டு சுத்துறானா? இவ யார பத்தி பேசுறா? ஒருவேளை பாலாவா இருக்குமோ? ஏய், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்கா, உன் கல்யாண விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா? நான் உண்மைதான்க்கா சொல்றேன். நம்பாம இருக்கவும் முடியல. இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம அவசரப்படக்கூடாது. பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, பாட்டியும் அம்மாவும் வயசானவங்க. அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை, பிரஷர் இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இந்த நேரத்துல போய் நம்ம அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் திடீர்னு அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால இப்போதைக்கு அம்மாக்கும் பாட்டிக்கும் தெரியவே வேண்டாம். இங்க பாரு, என் வாழ்க்கைய நானே கெடுத்து பண்ணா? நீ அந்த ஃப்ராட பத்தி சொல்லிட்டல்ல, அதுக்கப்புறமும் அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன லூசா? நான் தேர்ந்தெடுத்த இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீ விடு. ஆமா, இன்னைக்கு உனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ்னு சொன்னியே, மேரேஜ் முடிஞ்சிருச்சா? எங்கக்கா, இங்கேருந்து மோதிரத்தை எடுத்துன்னு போகும்போது தான் அந்த பாலாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்படி டயத்துக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போக முடியும்? நான் டயத்துக்கு வரலன்னு அமுல் பேபி யாரோ கோச்சின்னு போயிட்டான். ஏய், பிரபு தாண்டி ஃபோன் பண்றாரு, பேசுடி. சொல்லுங்க. திவ்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களால கோயிலுக்கு வர முடியுமா? என்ன நேர்ல வர சொல்றான்? என்ன பிரச்சனையா இருக்கும்னு தெரியலையே. கண்டிப்பா வரேன். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு வந்துருங்க. சரி.
சாரி அமுல் பேபி, நீ எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருமே இல்லாமல் நம்ம கல்யாணத்தை நடத்திடலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தானுங்க. அதுவும் நான் கரெக்டாக டயத்துக்கு வர முடியாமல் போனதுனால கெட்டு போச்சு. இப்படி ஏன் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறேன்னு கேட்க தானே ஃபோன் பண்ணிக்கிறேன். சாரி அமுல் பேபி. இவங்க வேற எப்போ பார்த்தாலும் நான் சொல்ல வரதே புரிஞ்சிக்காம இவங்களா ஏதாவது புரிஞ்சுக்கிறது. ஆமாங்க, அதுக்காக தான் பண்ணேன். அது சம்மந்தமாக உங்ககிட்ட பேசணும். நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுறீங்களா? என்ன பேச போற? வாங்க சொல்கிறேன். சரி, நான் வரேன். ஏங்க வந்துடுவீங்கள? நீ எதனால இவ்வளோ டவுட்டாக கேட்குறேன்னு எனக்கு தெரியுது. கல்யாணத்துக்கே வர முடியல, ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னால் வந்துருவாளான்னு தானே யோசிக்கிறேன். நீ ஆசையாக ஃபோன் பண்ணி கூப்பிடும்போதே தெரியுது ஏதோ நம்ம கல்யாண விஷயமா தான் முக்கியமாக ஏதோ பேச போகிறேன்னு. கண்டிப்பாக நான் வந்துடுறேன். எதுக்குடா 2 பேரையும் ஒரே டைமுக்கு கோயிலுக்கு வர சொல்ற? சத்யாவை நம்ம காப்பாற்றணுன்ற பேரில் உண்மையை மறைச்சி ஏமாத்திட்டு இருக்கோம். இப்படி உண்மையை சொல்லாமல் வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நாளும் சத்யா அவன் காதில் சீரியஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்கடா. இப்போ பாரு, கல்யாணம் வரைக்கும் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணோன்னா அவ்வளோதான். அவங்க காதில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லாமே கை மீறி போயிடும். அதெல்லாம் சரிதான் மாப்ள. திவ்யாவை எதுக்கு வர சொல்லியிருக்க? இனிய லைஃப்பில் அவங்களுக்கு தெரியாத எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. டேய், ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க. அதனால நடந்தது எல்லாத்தையும் 2 பேரை வச்சு பேசுறது தான் நல்லது. மாப்ள, நீ லேட்டா இந்த முடிவு எடுத்திருந்தாலும் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்க. எப்படி சார் இருக்கு நான் வரைஞ்சது? போர்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணுங்க. அமுல் பேபி இப்போ என்னாண்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறான்ப்பா. ஆமாப்பா, என்னை ஃபோன் பண்ணி அவன் கூப்பிட்டான். நான் அங்கே போய் இந்த மோதிரத்தை அவனோட கையில் போடலான்னு. என்ன சத்யா, அப்பா அம்மா வச்சு பார்த்துட்டு இருக்க? இல்லைடா, நேற்று எனக்கும் அமுல் பேபிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன உடனே இந்த மோதிரத்தை அவன் கையில் போட்டு இல்லைன்னு எத்தனை வந்தேன். ஆனால் நேற்று மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அமுல் பேபி என்னை கோயிலாண்ட வர சொல்லிக்கிறான். போய் பார்த்துட்டு அவன் கையில் இந்த மோதிரத்தை போட்டு விடலான்னு இருக்கிறேன்டா. இது மோதிரம் போட போறியா? ஆஹா, பிரபு சாருக்கு தெரியாமல் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனார். இப்போ இது போய் மோதிரம் போட்டுச்சுன்னா நான் இப்போதும் தெரியலையே. சத்யா, பிரபு சார் ஏன் எடுத்து தொந்தரவு பண்ணுற? அவருக்கு நிறைய வேலை இருக்கும்ல. டே, அவன் தாண்டா வர சொல்லிக்கிறான். பிரபு சாரா? சொல்லியிருக்க மாட்டாரே. அவன் தான் சொன்னான்றேன். தேவையில்லாதெல்லாம் பேசினிருக்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. நேற்றுலேருந்து பிரபு சார் இருக்கிற கோவத்துக்கு சத்யா மட்டும் இப்போ போய் மோதிரம் போட்டுச்சுன்னா அவ்வளோதான், எல்லா உண்மையும் சொல்லிடுவாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏதோ உண்மையை சொல்றேன்னு கூப்பிட்டீங்க. என்ன உண்மையை சொல்ல போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. அது வந்து
இப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியணுங்க, அதான் சொல்ல வந்தேன். நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சத்யாக்கு எனக்கும் கல்யாணம் சொன்னீங்கல்ல, சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் எனக்கு கல்யாணம் தெரியாதுங்க. ஓ, எனக்கு தெரிஞ்சதுனால எல்லா உண்மையும் இப்ப சொல்றீங்க. அது சரி, இவ்ளோதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? அது சத்யா கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஏங்க, அப்புறம் டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றீங்க? என்ன நிச்சயம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட போய் லவ்வ சொல்லிருக்கீங்க? நான் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக சொன்ன போயிங்க. நான் ஹாஸ்பிட்டலில் அவன் கண் முழிச்சதும் எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தாங்க போனேன். ஆனால் அவங்க முழுசாக குணமாகாதனால இன்னும் 10 நாளைக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி அவங்ககிட்ட சொன்னால் எங்கே மறுபடியும் கோமா ஸ்டேஜ் போயிட போகிறாங்கன்னு தான் சொல்லாம விட்டுட்டேன். நான் இப்போ சத்யாவை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்க முன்னாடியே எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேங்க. அப்படின்னா சத்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரப்போறா. எல்லா உண்மையும் தெரிய போகுது. பெரிய குழப்பமே வரப்போகுது. டாக்டர் சொன்ன அந்த 10 நாள் முடிஞ்சிருச்சா? 5 நாள் தான் இருக்கு. 10 நாளைக்கு அதிர்ச்சியான விஷயத்த சத்யா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. அதையும் மீறி சொன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்போ ஏன் அவசரப்பட்டு சொல்றீங்க? இன்னும் 5 நாள் தானே, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நீங்க சொன்ன பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க இவ்வளோ பாசிட்டிவா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரிலங்க. நீங்க உண்மையிலே ரொம்ப கிரேட்டுங்க. அதோட நான் யாருங்கிற விஷயமும் இப்போதைக்கு சத்யாக்கு தெரிய வேண்டாம். சத்யா கியூர் ஆனதும் அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லும் போது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். நேத்து நின்னு போன என் தங்கச்சியோட கல்யாணம் மறுபடியும் நடக்கணும். நீதான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். என்னக்கா இது? நீ எதுக்கு இப்ப கையை புண்ணாக்கின்னு இருக்க? என்னால தானே உன் கல்யாணத்துக்கு கரெக்ட் டைமுக்கு உன்னால போக முடியல. அதான் என்னால நின்னு போன கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உன் வாழ்க்கை தாங்க ரொம்ப முக்கியம். உனக்கு ஏதாவது ஆகும்போது நான் எப்படிக்கா என்ன பத்தி யோசிச்சுன்னு இருக்க முடியும்? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால மட்டும் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆமா, உனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாதே, நீ எதுக்கு கோவிலுக்கு வந்த? அது அமுல் பேபி வர சொல்லிருந்தா. சரி, நீ வா. இன்னைக்கு அவனை உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இங்கதான் எங்கேயோ இருக்கிறேன்னு சொன்னா. இங்க வேண்டாம் வேண்டாம். முதல்ல நீ அம்மாவுக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்.
நீ அப்போ மோதிரம் எடுக்க வீட்டுக்கு வந்தப்போ அமுல் பேபி யாரு, எப்ப கூட்டிட்டு வந்து காட்ட போறேன்னு அம்மாவும் பாட்டியும் கேட்டாங்கல்ல. அதனால அம்மா பாட்டிக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணு. சரிக்கா. பாய். பாய். பாய்க்கா. வரேன். சரி. நீ கோயிலுக்கு வர சொன்னதை பார்த்தா நம்ம 2 பேர் லவ் மேட்ரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிடுச்சு. இனிமே மறைச்சு வைக்காம அப்பா அம்மாவை கூட்டின்னு வந்து நம்ம காதலை சொல்லி நம்ம கல்யாணத்தை பத்தி பேச போறியோன்னு நினைச்சேன். ஆமாங்க, நான் அதை பத்தி பேசதான் உங்களை இங்க வர சொன்னேன். சொல்லாம பேபி. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லைங்க. அவங்க எல்லாமே நம்ம வந்தோம், கல்யாணம் மட்டும் எதுக்கு அவங்க இல்லாம நடத்தணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க ரோடி பேபி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வீட்டுல சம்மந்தம் வாங்கி நம்ம பொறுமையா மேரேஜ் பண்ணிக்கலாம். கல்யாணம் அப்பா அம்மா சம்மதத்தோட பண்ணிக்கலாம். ஓகே? ஓகேங்க. ஆனா இப்போதைக்கு இது போடுங்க. இது நாங்க மோதிரம். இது என் அப்பாவோடது. எனக்கு கட்டிக்க போறவனோட கையில இது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மோதிரத்தை இப்போ என் அப்பாவோட சாட்சியை வச்சு உனக்கு போட்டு விடுறேன். இனிமே நீ எனக்கு மட்டும்தான் அமுல் பேபி.